ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே சத்தான சீம்பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சீம்பால் குக்கரில் ஆவியில் வேக வச்சு செய்ய போகிறோம். உங்களுக்கு எப்போல்லாம் சீம்பால் கிடைக்குதோ இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. வாங்க எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். நான் இப்போ 1/2 லிட்டர் சீம்பால் எடுத்திருக்கேன். வெறும் சீம்பாலில் மட்டுமே செய்யலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு 100 ml அளவுக்கு நார்மல் பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சீம்பால் செய்கிறதுக்கு 10 மிளகு, 5 ஏலக்காய் சேர்த்து செய்யும்போது நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு சின்ன துண்டு சுக்கு சேர்த்துக்கலாம். இது இடிக்கல்ல சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுக்கு மிளகெல்லாம் சேர்க்கும் போது சளி பிடிக்காதுங்க, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஏலக்காய் வாசனை, சுக்கு மிளகு தொண்டைக்கு நல்லா இதமாக இருக்கும், சளி பிடிக்காது. உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் வேண்டாம் அப்படின்னாலும் சுக்கு மிளகு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இடித்து வச்சுருந்த ஏலக்காய், சுக்கு மிளகு இது சீம்பாலில் சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 லிட்டர் சீம்பாலுக்கு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. 1/2 கப் சர்க்கரை வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுகர் தேவை அப்படின்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது நம்ம வீட்டு மாடோட சீம்பால் தாங்க எடுத்திருக்கேன். பாட்டி ஆல்ரெடி எனக்கு சீம்பால் கொடுக்கும்போதே அவங்க சர்க்கரை போட்டு தான் கொடுத்துருந்தாங்க. அதனால் நான் இப்போ சர்க்கரை சேர்க்கல. ஆல்ரெடி இந்த சீம்பால் வந்து சர்க்கரை சேர்த்துருக்கு. அதாவது 1/2 லிட்டருக்கு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கு. இப்போ கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க. இந்த சுக்கு மிளகு ஏலக்காயோட ஃப்ளேவர்லாம் இந்த சீம்பாலில் நல்லா இறங்கட்டும். இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இந்த பாத்திரத்தில் தான் நான் சீம்பால் வேக வைக்க போகிறேன். நம்ம மிக்ஸ் பண்ணியிருந்தது வந்து இதில் வடிகட்டிக்கலாங்க. அப்படியே இருந்துச்சுன்னா சாப்பிட ஒவ்வொருத்துக்கு டிஸ்டர்ப் ஆகும். இல்லை நீங்கள் நல்லா பவுடராக அரைச்சிக்கிறீங்க அப்படின்னா வடிகட்ட தேவையில்ல. இப்போ நம்ம இடித்து தான் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறப்ப அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கும். இந்த டைமில் நீங்கள் வடிகட்டிக்கலாம். ஒரு நிமிஷமாவது அப்படியே விட்டுருங்க, அப்போ தான் அந்த ஃப்ளேவர் இறங்கும். இது வடிகட்டலை அப்படின்னா குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். சீம்பாலில் நிறைய சத்து இருக்குங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் ஆரம்பத்துலேருந்தே கொடுத்து பழகுங்க. ரொம்பவே ஹெல்த்தியானது. அதுவும் ஃபஸ்ட்டு டே கிடைக்கக்கூடிய சீம்பாலில் அவ்வளோ ஒரு சத்து இருக்குது. இப்போ இந்த சீம்பாலில் வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். குக்கரில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சீம்பாலை இது கூட சேர்த்துக்கலாம். சீம்பால் வேக வச்சுட்டு மேலே ஒரு தட்டு வச்சு மூடிடுங்க. ஏன்னா நம்ம ஆவிலே வேக வைக்கிறதால அந்த ஆவி தண்ணி வந்து சீம்பாலில் விழ பார்க்கும். அதனால் தட்டு போட்டு மூடிடுங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு, அதாவது இந்த பெல்ட்டு போடாமல் குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 7 நிமிஷம் வேக வச்சு புதுசாக சமைக்கிறவங்க கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த பெல்ட்டு போடாமல் விசிலும் போடாமல் அப்படியே மூடி போட்டு 7 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அந்த ஆவி தண்ணியெல்லாம் பாருங்கள் சைடில் தான் விழுந்திருக்கு. சீம்பால் நல்லா வெந்துருச்சுங்க. சீம்பால் வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கத்தி வச்சு குத்தி பார்த்தோம் அப்படின்னா கத்தியில் ஒட்டாமல் வரணுங்க. இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா சீம்பால் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இது அப்படியே வெளியில் எடுத்துகிட்டு நல்லா ஆற விட்டு எடுத்துக்கலாங்க. சீம்பால் வெந்ததுமே நம்ம ஏலக்காயெலாம் சேர்த்துருக்கறனால நல்லா ஒரு வாசனையாக இருக்கும். பார்க்கவே நல்லாயிருக்கு, கேக் மாதிரி. கை பொறுக்கிற அளவுக்கு சூடு ஆறுனதும் பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். பீஸ் போட்டாச்சுங்க. எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது உடனே சாப்பிடவும் நல்லாயிருக்கும். அடுத்த நாள் காலையில் சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சீம்பால் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எப்போல்லாம் நான் வீடியோ போடணும் அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு சீம்பால் கிடைக்கும் போது இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.